ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஒயிட் குருமா தான். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்திருக்கோம். காலிஃப்ளவர், கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி எல்லாமே எடுத்துகிட்டு பட்டாணியை நான் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரை அடுப்பில் ஏற்றிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துப்போம். இது வாசனை நல்லா கொடுக்கும். குருமாவில் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம கடைசியாக முடிக்கக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம். நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு எடுத்தேன். அதனால அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிப்போம். அதுவும் கொஞ்சம் நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லா கலர்லேயும் அது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துப்போம். பட்டாணி வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆட் பண்ணோன்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அகெயின் வேறு தண்ணி ஊற்றுவோம். ஸோ இது கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துப்போம். 2லேருந்து இல்லை 3 கூட விட்டுக்கோங்க உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா 2, முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போது நம்ம குக்கர் திறந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, கோகோனட் பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணி நம்ம இதில் கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு 1 மினிட் மட்டும் கொதிக்க வச்சாலே போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட குருமா ரெடி. நம்ம இப்போது இதை பூரியோட, சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறோம். நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாமா? எனக்கு வந்து 2 சப்பாத்தி வச்சு நான் வந்து இன்றைக்கி நைட்டு குருமா தான் சாப்பிட போகிறேன். வெஜிடபிள் ஒயிட் குருமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.